ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜி யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் தீபாவளிக்கு நம்ம செஞ்ச பலகாரங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த விதத்தில் இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது பாதுஷா தாங்க. ரொம்ப சூப்பரான, நிறைய பேருக்கு ரொம்ப பிரியமான ஸ்வீட்டு தான் இந்த பாதுஷா. இப்போ இதை வீட்டிலையே எப்படி சுலபமாக ஜூஸியாக நல்ல ஜீராவில் ஊறி போயிட்டு நம்ம இந்த மாதிரி கடையில் சாப்பிடவே முடியாது, அந்தளவுக்கு ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி ஜீராவில் நல்லா ஊறி எடுத்த ஒரு பாதுஷா வந்து எப்படி செய்யறதுன்றதை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாதுஷா செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா வந்து இந்த பவுலில் எடுத்திருக்கேன். இந்த 2 கப்புக்கான அளவு நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கோம். இது வந்துட்டு குக்கிங் சோடா, ஆப்ப சோடா சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட போகிறோம். தயிர் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் இதுக்கு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டு இப்போ பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமாக அழுத்தி பிசைஞ்சாலே போதும். இந்த நுனி கையினால் பிசைஞ்சா போதும். நம்ம இந்த பாம் வந்து நம்ம யூஸே பண்ண தேவையில்ல. சப்பாத்தி மாவு மாதிரி ஜஸ்ட்டு நுனி வரலே இப்படி பூ மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுதான் மெயினான விஷயம் பாதுஷாக்கு. இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி பிடிக்க வரணும். அதுக்கப்புறம் நம்ம உடச்சி விட்டா உதிரணும். பிடிச்சி பார்த்தா இப்படி பிடிக்க வருது. இதுதான் பதம். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி விட்டு லேசாக அப்படியே கலந்து விடணும். சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுக்காம பெசரிக்கணும். இது பாருங்க, இதுதான் இந்த பதத்தில் தான் பிசையணும். ரொம்ப இது வந்து சாஃப்டாலாம் நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரிலாம் பிசையக்கூடாது. இப்படி லேயர் பாருங்க, என்ன அழகாக லேயர் வருது. இப்படி பிச்சோன்னு சொன்னால் அழகாக இப்படி பிஞ்சு வரணும். இதுதான் இதனுடைய பதம் இந்த பாதுஷா மாவை பொறுத்த வரைக்கும். அதனால் இது வந்துட்டு இப்போ ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் இதை வந்துட்டு நான் இப்போது இந்த பாத்திரத்துலேயே வச்சு கொஞ்சமாக அது மேலே வந்துட்டு நெய் தடவி நான் வந்து மூடி வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு ஈடு பிசைஞ்சு வச்சோம்ல, அதே மாதிரி இன்னொரு ஈடு 2 கப் மைதா அதே ப்ரொப்போர்ஷனில் எல்லா திங்ஸும் போட்டு இன்னொன்று பிசைஞ்சு வச்சுருக்கேன். நான் வந்து ஒன்றா போட்டு பிசைய முடியாதுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இது 2த்தையும் நம்ம வந்துட்டு ஒன்றா சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே வந்துட்டு மாவு நல்லா ஊறி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நான் இந்த சர்க்கரை வந்து நம்ம இதில் தானே ஃபஸ்ட்டு மைதாவை மெஷர்மெண்ட் எடுத்தோம். இதில் வந்து 2 பங்கு நம்ம மைதா எடுத்திருக்கோம். அதனால் இதில் 4 பங்கு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கிட்டு 2 பங்கு தண்ணி விட்டு பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இந்த பவுலால் 4 பங்கு சர்க்கரை எடுத்துருக்கோம். ஏன்னா இதில் 2 பங்கு மைதா எடுத்ததுனால டபுளாக நம்ம வந்து சர்க்கரை போட்டால் தான் பாதுஷா நல்லா இழுத்து வச்சுக்கோம். அதனால் இப்போ அந்த 4 பங்கு சர்க்கரைக்கு 2 பங்கு மட்டும் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தித்திப்பு வைக்கிறோம். பாகு நல்லா காஞ்சதும் நம்ம வந்துட்டு
பாதுஷாவை போட்டு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாகு காயறதுக்குள்ளே நம்ம போயிட்டு பாதுஷாக்களை உருட்டி வச்சிடலாம். இந்த பாகு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. பட் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்புன்னு அந்த பதம் இருந்துச்சுன்னா தான் நல்ல கோட்டிங் கிடைக்கும். ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு பாகு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த பாகு வந்து நல்லா கொதிக்கிறதுக்குள்ள இதில் வந்து உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, லேயர் லேயராக. நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இந்த பாருங்கள் எத்தனை லேயர்ஸு. இந்த பார்த்திங்களா, நம்ம எடுக்க எடுக்க இந்த மாதிரியான லேயர்ஸ் தான் வரணும். இதுதான் இதுக்கான பதம். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம். இந்த சைஸு எடுத்து ரொம்பவும் நம்ம குலாப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரிலாம் உருட்டணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அப்படியே உருட்டிட்டு இந்த பாமில் வச்சுட்டு இந்த பாமை இதை வச்சு இப்படி ஒரு அழுத்து, அவ்வளோதாங்க. ஓகேவா? இந்த பாருங்க இவ்வளோதான். இதை வந்துட்டு இப்போ வச்சுக்கலாம். நம்ம லேயர் பாருங்கள், இப்படி எடுக்கும் பொழுதே எத்தனை லேயர்ஸ் இப்படி பிஞ்சு பிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை அழகாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். நடுவில் வந்து ஒரு சின்ன குழி மாதிரி போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம இதை பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் கொஞ்சம் போட்டிருக்கேன். பசங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி பட்டன் பாதுஷா அப்படின்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். இது மாதிரியே செய்துக்கலாம். இப்போது எண்ணெயை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் காய வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். ஜீரா இந்த பக்கம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம பாதுஷாக்காக எண்ணெயை வந்து ஊற்றி வைக்கலாம். பாதுஷா சுடுறதுக்கு எண்ணெய் காய வைக்கும்பொழுது முதல்ல கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைனா மேலே மட்டும் கருகிட்டு உள்ளே வேகாமல் போயிடும். ஜீரா வந்து நல்லா பிசு பிசுப்பு வந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் அது வந்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ அது மீடியம் சிம்மில் நான் வந்து வச்சுருக்கேன். ஒன்றே ஒன்று வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தா அது எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நல்லா அங்கே பாருங்கள், இதுதான் பதம். நல்லா வெந்து தானே மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். எண்ணெயில் போடும்போது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. பழக்கப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா தீபாவளியை சேஃபாக கொண்டாடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி விட்டுறலாம். அந்த சைடும் நல்லா வெந்து வரும். எல்லாமே வருது பாருங்கள். திட்டமான அனல் இருந்துச்சுன்னா தான் ஸ்வீட்ஸு பலகாரம் எல்லாமே நல்லா செய்ய முடியும். நம்ம பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கலர் வர்றதுக்காக நான் வந்துட்டு எந்த வித கலர் பவுடரும் சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சமாக சிட்டிகை அளவுக்கு நான் வந்துட்டு குங்குமப்பூ சேர்க்க போகிறேன். போதும். நல்லா பிசு பிசுப்பு வந்தது. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. பாருங்கள், ஊற்றுனா வந்து ஒரு எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஒரு இது வரும் உங்களுக்கு டெக்ஸ்சர். இதுதான் பதம். கம்பி பதம் வர அளவுக்கும் எடுக்கலாம். அது வந்து ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நம்ம வந்து பாதுஷா போட்டோம்னா ஒரு கோட்டிங் ஆட்டம் ஃபார்ம் ஆகிடும். நம்மளுக்கு அந்த மாதிரி வேண்டாம். அதனால் இந்த மாதிரி திட்டமான பதத்தில் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த குங்குமப்பூவில் இருக்கிற கலர் வந்து அழகாக இறங்குது பாருங்கள். எல்லோரிஷாக மாறிட்டு வருது பாருங்கள். இதுவே போதும். இதுவே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஈடு போட்டோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா ரெட்டிஷாக வந்திருக்கு. இவங்களெல்லாம் எடுத்துடலாம். இவங்கெல்லாம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும்.
இப்போ இந்த எடுத்த பாதுஷாக்களை வந்துட்டு நம்ம இந்த ஜீராக்குள்ளார இப்படி போட்டு எடுக்கணும். கொஞ்சம் ஜீராவை சூடுபடுத்திக்கிறது நல்லது. அந்த மாதிரி டைமில் நம்மளது ஆல்ரெடி சூடாக தான் இருக்குது, அதனால் இதில் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் வெளியில். ஒரு ஈடாக நம்ம பொரித்து எடுத்த பாதுஷாக்களை இந்த ஜீராவில் இப்போ போட்டு ஊற வச்சுருக்கோம். இது வந்து நல்லா ஊறி வரணும். பாதுஷாவை ஜீராவில் போட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுட்டோன்னா அதுவும் ஒரு விதமாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து ஓவர் நைட் ஊறட்டும் அப்படின்றதுக்காக இந்த பாத்திரத்திலே போட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுட்டேன். விடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பரான சுவையான ஜூஸியான ஜீராவில் நல்லா ஊறின பாதுஷா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. முழுக்க ஹோம்மேட் ஸ்டைலில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான இந்த ஸ்வீட் ஐட்டத்தை இந்த தீபாவளிக்கு எல்லாருமே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த தீபாவளிக்கு வெயிட் பண்ணாமல் இந்த ஸ்வீட்டை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருங்க. பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க, பெரியவங்களும் தாங்க. இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம உடச்ச உடனே உடையக்கூடிய சூப்பர் சாஃப்ட் பாதுஷாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கும் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தீபாவளியை ரொம்ப சேஃபாகவும் தித்திக்கும் தீபாவளியாகவும் கொண்டாடுங்க. பாய்.